ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். எல்டபிள்யூசி டெவலப் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ்ல நம்ம எல்லாருமே இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நீங்க டெவலப் பண்ண எல்டபிள்யூசி காம்பனன்ட்ல நீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஏன் எதுவுமே நடக்கல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? த வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த எரருமே வராது, எந்த க்ளூவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. டோட்டல் சைலன்ஸை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஐ ஹோப் நம்ம நிறைய பேர் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு ஃபெமிலியரா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்காக தான். இந்த வீடியோ சீரீஸ்ல நம்ம எல்டபிள்யூசி டீபக்கிங் ஏன் சில நேரங்கள்ல நமக்கு சேலஞ்சிங்கா இருக்கு, அதே டைம்ல அதை எப்படி இஃபெக்டிவா ஃபாஸ்டா அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஆஃப் ஹவு டு டீபக் எல்டபிள்யூசி காம்பனன்ட்ஸ். ஸோ நம்ம கான்செப்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் வந்து எல்டபிள்யூசி டீபக்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ லெட் அஸ் கோ டு த ஆர்க் நவ். ஸோ இந்த ஆர்க்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த டெமோக்காக. ஓகேயா? ஃபர்ஸ்ட் இந்த காம்பனன்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த ரைட் சைட்ல பாக்குறீங்க இல்லையா, அந்த காருடைய இன்ஜின் ஹெல்த், இதுதான் இந்த காம்பனன்ட். இந்த காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். இந்த காம்பனன்ட்ல நான் ஒரு பட்டன் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு மொடால் ஸ்கிரீன், ஒரு பாப்அப் ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகுது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ சிம்பிள் உள்ள ஒரு பட்டன் இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு காரோட இமேஜஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேயா? ஸோ ஒரு 3 காரோட இமேஜஸை வந்து இந்த டெமோக்காக நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காருடைய இன்ஜின் ஹெல்த்தை நீங்க ஈஸியா இங்க செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்ரஸ் பார் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நீங்க டிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஜினுடைய ஹெல்த்தை வந்து நீங்க சிம்பாலிக்கா இங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னுடைய ஹெல்த் ஸ்கோர் ஆஃப் மை இன்ஜின் வந்து 62 காட்டுது. ஸோ விச் இஸ் இன் அ மீடியம் ரேஞ்ச். அப்போ எனக்கு வந்து வார்னிங் சைன் காட்டுது. என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உங்க காரை நீங்க சர்வீஸ்ல விடுறது பெட்டர் அப்படிங்கிறது இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதை விட நம்ம லோவரா போகும்போது எனக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் காட்டுது. ஓகே, ஸோ ஹெல்த் ஸ்கோர் வந்து 24 இருக்கு, கிரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் காட்டுது. ஸோ நம்ம இன்ஜின் ஹெல்த் வந்து ரொம்ப வேர்ஸ்டா இருக்கு, நம்ம என்ன பண்ணணும்னா இமீடியட்டா சர்வீஸ்ல விடுறது பெட்டர். இப்போ இதே இது நீங்க வந்து கொஞ்சம் நீங்க கூட வச்சு பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ஸ்கோர் காட்டும். ஸோ ஹெல்த் ஸ்கோர் 91 இருக்கு. ஓகேயா? இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு காம்பனன்ட். ஓகேயா? ஸோ உங்களுக்கு எல்டபிள்யூசி டீபக்கிங் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெமோ காம்பனன்ட் இது. ஸோ இதுதான் இந்த காம்பனன்டைய பர்பஸ். ஓகே, ஐ ஹோப் இந்த பர்பஸ் ஆஃப் த காம்பனன்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காம்பனன்ட் பாத்தீங்கன்னா நான் பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு இமேஜஸ் டிஸ்ப்ளே ஆகுது. நான் என்னோட ப்ராக்ரஸ் பாரை டிராக் பண்ணும்போது என்னோட ப்ராக்ரஸ் பார் வந்து எந்த இடத்துல நிக்கிதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்டஸ் எனக்கு விசிபிளா காட்டுது. ஸோ டோட்டலாவே இந்த காம்பனன்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகேயா? பட் நான் இன்னொரு காம்பனன்ட் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய எரர்ஸ் வந்துச்சு. ஓகேயா? சோ இந்த காம்பனன்ட் பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் பண்ணாத ஒரு காம்பனன்ட். ஓகே, இந்த காம்பனண்ட்டை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், செக் இன்ஜின் ஹெல்த்ன்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுமே எனக்கு ஒண்ணுமே வரல. ரைட்? சோ எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன் என்னுடைய பாப்அப் ஸ்கிரீன், மொடால் ஸ்கிரீன் ஓபன் ஆகல அப்படிங்கிறது எனக்கு புரியல. எனக்கு எந்த விதமான எரருமே காட்டல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இல்லையா? சோ எனக்கு வந்து ஒரு எரர் வந்து காட்டல. ஏதோ ஒரு கோட்ல ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி எந்த எரரும் எனக்கு காட்டல. சோ இந்த சிச்சுவேஷன் நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்போம் இல்லையா? சைலண்டா இருக்கு, நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் கோட்ல, பட் அந்த தப்பு வந்து நமக்கு இங்க விசிபிளாவும் தெரியல. இல்லையா? சோ இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் வீடியோ சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ நான் இந்த காம்பனன்ட் கோடை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். லெட் மீ கோ டு த விஎஸ் கோட். இந்த காம்பனன்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட் டு சைல்டு கம்யூனிகேஷன்ல நடக்குது. ஓகே, சோ லெட் மீ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் திஸ் பேஜ். சோ இங்க நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் பேரண்ட் காம்பனன்ட். ஓகே, சோ திஸ் இஸ் அ பேரண்ட் காம்பனன்ட். இது வந்து சைல்டு, இதை கிளிக் பண்ணாலே எங்க சைல்டு காம்பனன்ட்ல வந்து ஒரு மொடால் ஸ்கிரீன் வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, சோ இதுக்குள்ள தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காரோட இமேஜஸ்லாம் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேயா? சோ இப்படிதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த கோடை நான் டிசைன் பண்ணிருக்கேன். ஓகே, சோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த செக் கார் டீடைல்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படிங்கறதுல வந்து தான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா மெயினான விஷயங்கள், அதாவது காருடைய நீங்க பார்க்கலாம், இங்க காரோட யூஆர்எல் பார்க்கலாம். ஓகே, சோ மெயின் லாஜிக் எல்லாமே இந்த பர்டிகுலர் ஜேஎஸ்ல தான் இருக்கு. ஓகேயா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
பேசிக்கா நம்ம வந்து ஒரு காம்பனண்ட் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம்? பேசிக்கானா நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். கன்சோல் டாட் லாகை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சஸ்பெக்ட் பண்ற இடத்துல எல்லாம் கன்சோல் டாட் லாகை கொடுத்து கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூஸை செக் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இப்போ நீங்க பாருங்க, என்னுடைய காம்பனண்ட்ல மூவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஹேண்ட்லர். ஓகேயா? ஸோ இந்த ஹேண்ட்லருக்குள்ள நிறைய லாஜிக் இருக்கு. இந்த ஹேண்ட்லர் எங்க இருந்து ட்ரிகர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லெட் மீ கோ டு த HTML பேஜ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மூவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஹேண்ட்லர் வந்து ஒரு பட்டனுடைய ஆன் கிளிக் ஈவெண்ட். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆரோ சிம்பிள் இருக்கு இல்லையா? நம்ம இதை கிளிக் பண்ணாலே நமக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கார் வந்து விசிபிளா இருக்கு இல்லையா? இங்க பாக்குறீங்க இல்லையா? இந்த பட்டன் தான். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் கார் வியூ ஆகுது இல்லையா? சோ இங்க வந்து இந்த மூவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட்லர் வந்து ட்ரிகர் ஆகுது whenever யூ கிளிக் த பட்டன். ஓகேயா? சோ இது நமக்கு வந்து இப்ப இருக்கிற இந்த எரர் உள்ள காம்பனண்ட்ல வந்து நமக்கு எதுவுமே நடக்கல. ரைட்? நமக்கு வந்து காம்பனண்டே விசிபிள் இல்ல, சைல்ட் காம்பனண்டே நமக்கு ஓப்பனே ஆகல, மொடால் ஸ்கிரீனே ஓப்பன் ஆகல இல்லையா? சோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு வேரியபிள் இருக்கு பாருங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க, மூவ் நெக்ஸ்ட் எலமெண்ட்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உங்க காரோட இமேஜ் வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகும். பிகாஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க, கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணிருக்கேன். ஸோ எப்போ வந்து மூவ் நெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிற இந்த பூலியன் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூவா இருக்கோ அப்பதான் காரோட இமேஜ் உங்களுக்கு வந்து விசிபிளா ஸ்கிரீன்ல தெரியும் இல்லையா? பட் இந்த மூவ் நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து இனிஷியலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸா இருக்கு. ஸோ ஃபால்ஸா நம்ம இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். இந்த மூவ் நெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிறது எங்க வந்து உங்களுக்கு ட்ரூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, அதாவது நீங்க பாத்தீங்க இல்லையா, இந்த இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ ஆகுது. ஓகேயா? சோ இது ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உங்க கார் இமேஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ எனக்கு வந்து என்ன சஸ்பெக்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றத நான் சஸ்பெக்ட் பண்றேன். சோ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் இருக்கு இல்லையா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக். ஓகேயா? சோ நம்ம இதான பண்ணுவோம். நமக்கு வந்து ஏதோ எரர் வருது, இல்ல எரரே வரல, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பேசிக்கா என்ன பண்ணுவோம்னா, கன்சோல் டாட் லாகை யூஸ் பண்ணி நம்ம சஸ்பெக்ட் பண்ற இடத்துல அந்த கன்சோல் டாட் லாகை யூஸ் பண்ணி இந்த எக்ஸிகியூஷன் இது வரைக்கும் வருதான்றது நம்ம பார்ப்போம் இல்லையா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த திஸ் டாட் நெக்ஸ்ட் கார் டீடைல்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ண ட்ரை பண்றேன், இதுல வேல்யூஸ் வருதான்றத செக் பண்ண போறேன். பட் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு காம்போனண்டே வரல, நம்ம சைல்டு காம்போனண்டே பாப் ஆகி வரல இல்லையா? அப்போ இந்த பட்டனே நமக்கு இன்னும் விசிபிளா தெரியல. இந்த பட்டனை கிளிக் பண்ணாதான் இதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து ரீச்சே ஆகாது. பிகாஸ் நமக்கு பட்டனே விசிபிளா இல்ல, நம்மளுடைய மொடால் ஸ்கிரீனே விசிபிளா இல்ல. கரெக்டா? சோ அப்ப இந்த மூவ் நெக்ஸ்ட்டுக்குள்ள நீங்க கன்சோல் டாட் லாக வந்து குடுக்கறதுனால நமக்கு எந்த விதமான பர்பஸும் இருக்காது. ஸோ வி டோன்ட் ஹாவ் அ கரெக்ட் பர்பஸ் டு பிளேஸ் அவர் கன்சோல் டாட் லாக் ஹியர். ஓகே. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? எப்படி இதை ரிசால்வ் பண்றது? கன்சோல் டாட் லாக வச்சு நீங்க ட்ரை பண்றது வந்து கண்டிப்பா இட் டேக் சோ மச் டைம். ஓகே. சோ இந்த மூவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து உங்களுக்கு விசிபிளா இருந்தா நீங்க இதுக்குள்ள வந்து கன்சோல் டாட் லாக கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் நமக்கு இந்த பட்டனும் விசிபிளா இல்ல, நம்மளுடைய மொடால் ஸ்கிரீனும் விசிபிளா இல்ல. ஓகேயா? சோ அப்போ கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணி நம்ம டீபக் பண்ணியிருக்கோம். சோ இந்த மெத்தட் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷனா இருக்காது. ஓகேயா? சோ என்ன நடக்கும்னு பாருங்க. நீங்க யூஸ்வலா என்ன பண்ணுவீங்க, ஒரு கன்சோல் டாட் லாக கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணுவீங்க இல்லையா? யுல் பி ரைட் கிளிக்கிங், ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் போயிட்டு கன்சோல்ல போய் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா செக் பண்ணுவீங்க. ஓகேயா? சோ நீங்க என்ன பண்ணணும், கன்சோல் டாட் லாக்ல வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து சஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் கன்சோல் டாட் லாக் கொடுத்து நீங்க வந்து எரர் மெசேஜஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, கன்சோல்ல வியூ பண்ணி பார்ப்பீங்க. ஓகே. சோ இந்த இடத்துல எரர் வந்திருக்கா அப்படிங்கறத பாப்பீங்க. சோ இத நம்ம வந்து ஏன் கன்சோல் டாட் லாக வச்சு நம்ம ப்ராப்ளம வந்து சால்வ் பண்றது வந்து பெஸ்டா இருக்காது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே. த சேலஞ்சஸ். ஓகே. ஸோ சேலஞ்சஸ் வித் கன்சோல் டாட் லாக் டீபக்கிங் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்க உங்களுடைய எக்ஸிகியூஷனை பாஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணி நீங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த கன்சோல் டாட் லாகால நமக்கு கிடைக்காது.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம காம்பனண்ட்டை பாருங்களேன். நம்ம காம்பனண்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒண்ணுமே நடக்கல. ஸோ நமக்கு ஒரு எரர் மெசேஜும் வரல. நமக்கு வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் புரியல. நமக்கு ஏன் நம்ம காம்பனண்ட் மவுண்ட் ஆகல, ஏன் நம்ம காம்பனண்ட் ஓப்பன் அப் ஆகலன்றது நமக்கு புரியல. இல்லையா? இப்போ நீங்க கன்சோல் டாட் லாக் குடுத்து செக் பண்ணும்போது, நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல கரெக்ட்டா எரர் வருது அப்படிங்கிறத நீங்க ஃபாஸ்ட்டா அனலைஸ் பண்ண முடியாது. ஓகே. சோ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிகியூஷன வந்து ஸ்டாப் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதோட ப்ராப்பர்ட்டீஸோட வேல்யூஸ்ல எல்லாம் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் எனக்கு தெரியும் எந்த இடத்துல ப்ராப்பரா எரர் வருதுன்றத கண்டுபிடிக்க முடியும். இல்லையா? சோ அந்த ஃபீச்சர் வந்து கன்சோல் டாட் லாக்ல இருக்காது. கன்சோல் டாட் லாக் உங்களுக்கு எப்ப வந்து டிஸ்ப்ளே ஆகும்னு பாத்தீங்கன்னா கன்சோல்ல. சோ ஒன்ஸ் நீங்க வந்து ஃபுல் எக்ஸிகியூஷன் உங்க காம்போனன்ட் உடைய ஃபுல் எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கன்சோல்ல நீங்க என்ன பார்க்க முடியும். நீங்க வந்து கொடுத்திருக்கிற மெசேஜ வந்து நீங்க கன்சோல்லே பார்க்க முடியும். பட் நமக்கு அப்படி தேவைப்படாம ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகும் போதும் ஸ்டாப் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கன்சோல் டாட் லாக் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டு டீபக் ஈவென்ட் ஹேண்ட்லர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரே ஒரு பட்டன் தான் இந்த பர்டிகுலர் டெமோக்கு வச்சிருக்கேன். அதோடைய ஹேண்ட்லர் பேர் வந்து மூவ் நெக்ஸ்ட். ஓகேயா? பட் இமேஜின் பண்ணி பாருங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம கிட்ட மல்டிபிள் பட்டன்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய பட்டன்ஸ் இருக்கும். சோ இப்போ நீங்க கன்சோல் டாட் லாக் கொடுத்து 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 எந்த பர்டிகுலர் ஈவெண்டால நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைமும் ஆகும். அதனால நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவும் வரப்போகுது. பிகாஸ் நீங்க நிறைய நிறைய கன்சோல் டாட் லாக் மெசேஜஸ் உங்களுடைய கோட்ல எழுதி பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டைம் வந்து டிலே ஆகுறதோட உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க காம்பனண்டே ரொம்ப ஸ்லோவா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேயா? சோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம காம்பனண்ட்ல நம்ம அபெக்ஸ் கால் பண்ணவே இல்லை. ஒரு நெட்வொர்க் கால் நம்ம பண்ணவே இல்லை. பட் நீங்க அபெக்ஸ கால் பண்ணி நீங்க ஒரு ப்ராசஸ் பண்றீங்க, உங்க கோட்ல பண்றீங்க அப்படின்னா ஒருவேளை உங்க கோட்ல ஒரு எரர் மெசேஜஸ் இல்லாம உங்களுக்கு சைலண்டா வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டே வரல அப்படின்னா அதை டெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கன்சோல் டாட் லாக் வச்சு டெஸ்ட் பண்றது. ஓகேயா? ஏன் அபெக்ஸ் வந்து நமக்கு டேட்டாவை கொண்டு வரல அப்படிங்கறத நீங்க கன்சோல் டாட் லாக் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது இட்ஸ் கோயின் பி ரியல்லி டிஃபிகல்ட் அண்ட் டைம் கன்சியூமிங். ஓகே. ஸோ இந்த ரீசன்ஸால தான் நம்ம கன்சோல் டாட் லாக் டீபகிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ நமக்கு வந்து சில நேரங்கள்ல வந்து கன்சோல் டாட் லாக் நமக்கு ஹெல்ப் பண்ணதான் போகுது. ஒரு சின்ன சின்ன எரர் மெசேஜஸ் வரும்போது நீங்க பண்ணிக்கலாம். ஓகேயா? பட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஒரு எரரும் வரல. ரொம்ப சைலண்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணி பாஸ் பண்ணி நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிற போது கன்சோல் டாட் லாக் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், அப்ப எப்படிதான் டீபக் பண்றது? இதை எப்படி டீபக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வி ஹாவ் சம் ரிச் செட் ஆஃப் குரோம் டெவலப்பர் டூல்ஸ். இந்த குரோம் டெவலப்பர் டூல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா குவிக்கா, எஃபிஷியண்டா, ஃபாஸ்டா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம டீபக்கிங்க பண்ண முடியும். ஸோ நம்மளால வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணி கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே. சோ இதுதான் நம்ம இந்த வீடியோ சீரீஸ்ல பார்க்க போறோம். சோ நம்ம என்ன கத்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆஸ் அ டெவலப்பர் குரோம் டெவலப்பர் டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய எல்டபிள்யூசி காம்பனன்ட்ஸை டீபக் பண்றதுன்னு கத்துக்க போறோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து வில் பி லேர்னிங் மோர் அபவுட் தி குரோம் டெவலப்பர் டூல்ஸ். இந்த வீடியோல உங்களுக்கு நம்ம ஏன் எல்டபிள்யூசி டீபக்கிங் பண்ண போறோம், அதை எப்படி எஃபிஷியண்டா பண்றது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ யூ கேன் ப்ரொவைட் யுவர் ஃபீட்பேக். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ப்ரொவைட் பண்ணலாம். தேங்க்யூ.